சமுதாயத்தெல்லாம் பார்த்தோங்க. ம். உங்களுக்கு முன்னாடி ம். பயங்கரமான பலசாலிகள். ம்ஹ்ம். ஃபஅல ரப்புக பிஆதி. ம்ஹ்ம். ஆதி சமூகத்தார அல்லாஹ் என்ன பண்ணான்றத கொஞ்சம் பாருங்க. ம். இரம ம். தாத்தின் இமாம். ம்ஹ்ம். அந்த ஆதி சமூகத்தை எப்படிப்பட்டவனாக்கா, ம்ஹ்ம். ஆஹ், இமாதுன்னு என்ன? உயரமான ம். தூண்கள் எல்லாம் அவங்க கட்டி வாழ்ந்தான். ம். இப்ப நம்ம ம். கட்டுற பில்லரு பில்டிங்னா நம்ம நினைச்சுக்கிறது பெரிய சொல்லிட்டு, அந்த ம். காலத்துல டெக்னாலஜி இல்லாத காலத்திலே மலையினுடைய பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்களாம் அவங்க ம்ஹ்ம். ம். தூண்களை கட்டி வீடுகளை அமைச்சு அதை வசிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ம்ஹ்ம். ஆனால் அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்ததன் காரணமாக அல்லாஹால அவர்களை அடிச்சு விட தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ம். ம்ஹ்ம். அழிச்சிருக்காங்க. ம். இரம் ஆதி சம்மோது ம். அதான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அரபு நாடுகளுக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க. ஆமா ஆமா ஆமா. அதான் அரபு நாடுகள் பக்கத்துலதான் வந்து ஒரு ம். ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல்னு நானு ம். அந்த பயான் நான் மறுபடியும் கேட்கிறேன். ம். ஒரு ஒரு என்ன சொல்றது, இவர்தான் ஒரு இதுடைய சவுதியுடைய பெரிய ஒரு முஃபஸிர் தான் வந்து தஃசீர் கொடுக்கும்போது, அவருடைய ம். தஃசீர் தான் நான் ரெகுலரா கேட்டு வருவேன். அவர் ம். சொல்றாரு, ஆஹ் அரபு நாட்டுல ஒரு 5 நபி தான் வந்தாங்க. ம். அரபு நாட்டுல மொத்தம் 5 நபி தான் வந்தாங்களாம். ம். 5 நபி தான் வந்தாங்கன்னு மீதி ம்ஹ்ம். பேர் எல்லாமே அரபு அல்லாத தேசங்களுக்கு தான் வந்துக்கிறாங்க. ம்ஹ்ம். என்ன இது சரி ஒரு புரியல புரியல. ஆச்சரியமா. அரபு நாட்டுல அரபு நாட்டுக்கு வெறும் 5 நபி தான் வந்துக்கிறாங்க. ஆஹா. ம். மீதி பேர் எல்லாமே அரபு அல்லாத தேசங்கள், இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ம்ஹ்ம். ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் வந்துக்கிறாங்கன்றாரு. இல்ல அரபு நாடுகளுக்கு 5 இலக்கு. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்லையே என்ன இது ஒரு கேட்கலன்னு அதாவது கேட்கல. ஆஹா. அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஆஹா. அரபு நாட்டுக்கு வெறும் சவுதி, யேமன், ஓமன், ஷாம், சிரியா எல்லாம் சேர்த்த ஆஹா. இதுக்கு வெறும் 5 நபிமார்கள் தான் வந்துக்கிறாங்க. 5 5 நபிமார்கள் தான். ஓ ஜஸ்ட் ஒன்லி நபிமார்கள். 5. ஆமா ஆமா. நபிமார்கள். ஓகே 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 சரிங்க. ம்ஹ்ம். ம். ஜஸ்ட் ஒன்லி 5 மெம்பர்ஸ். ஓ ஓகே. ம். 1,24,000 வெறும் 5 பேர் தான் அரபுக்கு வந்துக்கிறாங்களாம். ம். ம். ம்ஹ்ம். மீதி எல்லாமே அஜமி அல்லாஹ்க்கு தான் வந்துக்கிறாங்க. ம். ம்ஹ்ம். ம். புரியுதா இப்போ? புரியுதுங்க. ம். ம். எத்தனை பெரிய ஆளுங்களே நம்ம எப்படி அழிச்சோங்கிறத சொல்றான். நம்ம வந்து ஆமா ஆமா. அல்லத்தி லம் யுஹ்லக்கு மிஸ்லுஹா ஃபில் பிலாத். சுப்ஹானல்லாஹ். ம். அவர்களை அவர்கள் போன்ற ஒரு சமுதாயம் எந்த நாடுகளிலும் படைக்கப்படவில்லை. ம். 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 அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா ம்ஹ்ம். பயங்கர ஒரு என்ன சொல்றீங்க, உடல் அமைப்பாலையும் சரி, ம்ஹ்ம். செல்வாக்கு, ம். சக்தி, ம்ஹ்ம். வீடுகள் எல்லாம் ம். பயங்கரமா வாழ்ந்தாங்க அவங்களாம். ம். இன்னைக்கு வந்து நம்ம சில நாடுகளை பத்தி சொல்றோம். ம்ஹ்ம். ரஷ்யாவுக்கு ம்ஹ்ம். பயங்கரமான ஒரு பாதுகாப்பு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ம். சொல்றாங்க. ம்ஹ்ம். அதே போல வந்து கிங் ஜாங் வடகொரியாவுக்கு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு வலயத்துல இருக்கிறாரு அப்படின்றாங்க. சோ ம். அந்த மாதிரி ம். எப்படி எப்படியோ வாழுதவங்க. ஆனா ம். எல்லாம் அவங்களே என்ன பண்ணிட்டானே, ம். அழிச்சிட்டான். ம். ம். பிலாத் பிலாதுன்னா வந்து மிஸ்ருக்கும் பிலாதுக்கும் பலதுடைய பன்மை பிலாது. ஆஹா. பிலாத் பல்லத். அதாவது மிஸ்ர் அப்படின்னாக்கா ஒரு நகரம், ம். பல்லதுன்னா ஒரு நாடு. ம். இப்போ மெட்ராஸ் மிஸ்ர், இந்தியா ம். பலது, ம். நேஷனாலிட்டி ம். அப்படின்றது பலது. ம். ம். மிஸ்ர்ன்னு சொன்னாக்கா எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட், மிஸ்ர்லாம் அதுக்கு வரும். ஆனா நகரங்கள்னு தர்ஜுமா பண்ணிருக்காங்க இல்லைங்களா இதுல. ம். அசல் வந்து பலதுன்னா நாடுதான் சொல்லுவோம். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்களா. அப்புறம் என்ன பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு. சரி சரி அப்படிங்கிறாடா. ஓகே. ஓ
அப்படியா? சரி, கேட்டா கேட்டா அமுச்சு விட்ருங்க, கேட்டா அமுச்சு விட்ருங்க. சரி. ஆஹா. ஆமா ஆமா. ஆஹா. ஆமா ஆமா, உங்க நம்பர் அதான் உங்க நம்பர் கேட்டாரு. டாக்குமெண்ட் திருப்பி கேட்கறேன்னு சொல்லல. என்ன? சரி. அப்போ ஆஹா. சரி சரி, கேட்டா கொடுத்து விட்ருங்க, கேட்டா அமுச்சு விட்ருங்க. என்ன பண்றது? என்ன அட்ரஸ் இருக்குல்ல உங்கள்கிட்ட? அட்ரஸ் இருக்குல்ல உங்கள்கிட்ட? அட்ரஸ் இருக்கா? கொடுத்துருக்காரு. சரி கொஞ்சம். ஓகே. சரி சரி, எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன். எவ்வளோ அவருக்கு அந்த ஜிஆர்ஓக்கெலாம் எனக்கு மெசேஜ் போட்டு விட்ருங்க சார். ஓகே ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் பாய். ஹலோ. ஆ அண்ணே வாங்கண்ணே. சரி. இல்லாதுன்னா அதான் நம்ம நாடக நகரங்கள் சொல்கிறோம். ஓகே. அடுத்தது சமூத். ஹுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சமூத் அல்லதி ஜாபு சஹ்ர பில்வாத். அதே போல சமூக அழிச்சதை பத்தியும் சொல்லி காட்டுறான். ம்ஹும். சமூக அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில்வாத். ம்ஹும். பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து வசித்து வந்த சமூக கூட்டத்தை என்ன செய்தான் என்று பார்க்கவில்லை. பல 2-3 மலைகளுக்கு நடுவுல இருப்பாங்களாம் அவங்களாம். ஜாபுன்னா குடையிறது. ஆமா ஆமா. சஹர்னா பாறை, வாதுனாக்கா பள்ளத்தாக்கு. பில்வாதுன்னா பள்ளத்தாக்கு. ஓகே. சமூகத்துடைய சந்ததிகள் தான் ஆதுடைய சமூகங்கள் சந்ததிகளா? ஆதுடைய சந்ததிகள் சமூகம் இல்லைங்களா? ஆமா, நபி. நபி அவனுங்களுக்கு நடந்த படிப்பினையும் இவங்க பொருட்படுத்தல. அப்படியேதான் இருந்திருக்காங்க இவங்களும். ஆமா ஆமா. ஆமா. அவங்க தூண்கள், தூண்கள் சொல்றான்ல அதுல. பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்கண்ணே. இது அதாவது அதை கொண்டு நோக்கம் அன்னகும் ஒலியதையும் தூள் அஜிசாமும் அவங்களுடைய உடம்பும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹைட் வெயிட் ஆகும். இது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப என்ன சொல்றது, ஹைட்டு வெயிட்டு. ஓகே. தில் அவுத்தாத் 3 பேர் சொல்றாங்க. தில் அவுத்தாத்னா ஆணிகளுடைய முலைகளுடைய அப்படிங்கிறாங்க. அதாவது அவுத்தாதுன்னு சொன்னாக்கா அசல்ல அவுத்தாதுன்னா ஆணிக்குதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு படைகள்னு போடுறாங்களா பாருங்க. படை பில் அவுத்தாத் வெறும் படைகளை கொண்ட, இன்னும் ஆணிக்கார ஆணி மாறி படை அப்படி. அதான் சொல்றாங்க தில் ஜுனூத் படை அல்லதீன யுகர்பீமுனஹு அம்ரஹு. ஆணி அடிச்சா எப்படி நிக்குமோ, ஆணி அடிச்சா எப்படி நிக்குமோ அந்த மாதிரி அவன் படை. இன்னைக்கு படை அணிவகுப்பு எல்லாம் பண்றாங்க எல்லா நாட்டிலயும். சைனால கூப்பிட்டு எல்லாம் இதுவும் பண்ணி காட்டினான், என்கிட்ட ராணுவ படை உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த காலத்திலேயே ஃப்ரௌன் பண்ணிக்கிறான். அந்த காலத்துல யார் பண்ணிக்கிறா இதெல்லாம்?
கிரவுண்ட் பண்ணிக்கிறான். சோ அவருடைய அந்த வரிசை வந்து ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். அது இப்படி சொல்றாங்க, அதாவது ஆணியால வந்து கொடுமைப்படுத்துவாங்க. அது ஆசியா ரலி அல்லாஹ் வந்து அவங்க ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, கை காலெல்லாம் வெட்டி அந்த கழிவேற்றம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி அவங்களையும் வந்து அவங்க மனைவியே வந்து அந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க. அந்த மாதிரி அப்படியும் ஒரு கருத்து இருக்கு. ஆமா, அந்த கான ஃபிரௌன் யூகிது ஃபி ஐதீஹிம் வஅர்ஜுலிஹிம் அவ்தாதன் மின் ஹதீத். ஃபிரௌன் வந்து தன்னுடைய மனைவிய என்ன பண்ணுவாரு, அவரு கை கால் ஃபுல்லா ஆணி அடிப்பாராம். அடிச்சு கடுமையான வேதனைய அல்லதீன தகவ் பில் பிலாத் ஃபில் பிலாத். நாடுகளில் ஆணி அடிச்சு மக்களை வேதனை செய்யறானாக்கா அவன் எவ்வளவு கொடூரமான ஆளா இருப்பான்னு. துப்பாக்கிய சுட்டா கூட ஒரு செகண்ட்ல உயிர் போயிடும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க. நல்லா காப்பாத்தணும். நல்லா காப்பாத்து. இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கஷ்டம். அந்த ஆணி எங்க அடிக்கிறான்னு தெரியல. கால்லையா, வயிற்றுலையா, தலையிலையா? இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒருத்தனை வந்து கழிவேற்றம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த சில இந்த என்னது இந்த இதுல என்னது அரபுல என்ன சொல்லுவாங்க, சிலுவைன்னு சொல்லுவாங்க. அரபுல என்ன வார்த்தை அதுக்கு? அரபுல வந்து அதாவது வந்து மந்திரவாதிகள் அந்த மாதிரி செய்வான். அவன் வேலையா தானே அந்த இப்பதான் ஞாபகம், அந்த மந்திரவாதிகளையும் அப்படித்தானே செஞ்சான் கழிவேற்றினால. வந்து பெரிய ஒரு அந்த பெரிய ஆளு என்ன பண்ண அப்படிங்கிற ஆணி அடிச்சானாங்க எவ்வளவு வலிக்கும் ஒருத்தருக்கு. எத்தனை ஆணி அடிக்கிறான்னு தெரியலையே, எங்கெங்க அடிக்கிறான்னு தெரியலையே. ஆமா, அதுக்குள்ள ரூஹ் போயிடும். என்ன கொஞ்ச நேரம் இருக்கும், ரூஹ் போயிடும் வச்சுக்கோங்களேன். ரத்தம் வந்தவனே இருந்தாலும் அது வேதனை தானே, மயக்கத்துக்கு போயிடுவாங்க. நமக்கு வேதனை தான், மிகப்பெரிய வேதனை. இல்ல அந்த மாதிரி ஆளுங்களே அல்லாஹ் எப்படி அழிச்சாங்கிற சொல்றான். அமெரிக்கால வந்து சமீபத்துல ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியில வந்து சுடப்படுறாரு. அவரை சுத்தி வந்து அவருடைய பாடி கார்ட்ஸ்க்குறாங்க, போலீஸ்க்குறாங்க, சிபிசிஐடிங்குது. எப்படி அது பாத்திருப்பீங்க நியூஸ்? அது அமெரிக்கால ட்ரம்புடைய தீவிர ஆதரவாளர். ஆமா ஆமா, அது எப்படி சுத்தி போலீஸ் இருக்கிறாங்க, சுத்தி அவனுக்கு பாதுகாப்புக்கு கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு எல்லாமே இருக்குது. ஆமா, எங்கேயோ துப்பாக்கியால வச்சு சுட்டா சொன்னானுங்க. அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், அவங்க எல்லாம் வந்து நகரங்களை வரம்பு மீறி நடந்தாங்க. அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் வந்து நகரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அநியாயம் பண்ணுவாங்க. எப்படி இன்னைக்கு பெரிய ஒரு பெரிய ரவுடியுடைய ஆள்லாம் கடையில பூந்து மாமூல் வாங்குறது, கேட்கறது, அடிக்கிறது, அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்துக்குது. அதெல்லாம் இந்த குர்ஆன்லயே சொல்றாங்கல்ல, அந்த ஒரு இப்ப என்ன அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை வந்து நரம்ப தரித்து சாவடிப்பானுங்கல்ல. ஆமா ஆமா, அதாவது வந்து அந்த ஒட்டகத்துடைய கழுத்தை அறுத்து விட்டாங்க, நரம்ப. வரம்பு மீறதான் அதான் வந்து ஒரு அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் அதாபா இறக்குறான். ஆமா, இன்னும் வந்து குழப்பத்தை அதிகப்படுத்தினார்களா?
இன்னும் அவங்க அதிகமான விஷமித்தனங்கள் ஃபித்னாக்கள் பண்ணிட்டு இருப்பாங்க ஊர்ல. பசாத் வந்து பெரிய ஒரு விஷம் பசாத பண்ணிட்டு அலையற அப்படிம்பாங்க இல்லையா ஊர்ல. பசாத பேசிட்டு அலையறாங்க. அதாவது பொதுவான அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கிட்ட இஸ்லாத்தை பத்தி எத்தி வைக்கிறாங்க. ஃபிரௌன் என்ன பண்ணணும், நீங்க சொல்றது கரெக்ட்னா எடுத்துக்கணும், இல்ல நீங்க சொல்றது தப்பு நான் தான் கரெக்டா இருக்கிறேனாக்கா அப்ப எனக்கு என்ன பண்ண, நான் எவிடன்ஸ காட்டணும். ஆனா ஃபிரௌன் என்ன பண்ணல, அப்படி பண்ணல, மிரட்டுறான். ஏய் நீ ஃபித்னா ஃபசாத் பண்ணாத மூசா அப்படின்றான். சோ இந்த மாதிரி ஃபித்னா ஃபசாதுன்றதே ஃபிரௌனுடைய வேலைதான் இது. நீங்க உண்மையிலேயே நேர்மை வந்து என்ன பண்ணணும், எனக்கு நீங்க ப்ரூஃப் காட்டுங்க, இதப்பா நான் நடக்கிறது கரெக்ட் தான்ப்பா, ஹதீஸ் ஆதாரம் இருக்குப்பா, குர்ஆனுடைய வசனம் இருக்குப்பா, சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்கப்பா, சொல்லு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு மிரட்டுற, ஃபித்னா பண்ணாதடா, டேய் உன்னை காலி பண்ணிட வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்றது? அப்போ ஏன்னா உன்கிட்ட ஆதாரம் இல்லை. நீ ஆதாரம் இல்லைனாலும் இந்த மாதிரிலாம் என்ன பண்ற, நீனு தடுமாற. வஸப்ப அலைஹிம் ரப்புக சௌத அஸாப். எனவே சுழற்றினான் அவர்கள் மீது உம்மிரவன் சாட்டை, வேதனை என்ற சாட்டையை இறைவன் அவர்கள் மீது சுழற்றினான். அல்லாஹ் சப்ப சப்ப சப்பன்னா என்ன, சுழற்றுறதுங்களா? ஆமா, சப்ப அசல்ல வந்து சப்ப யசுப்பு அப்படின்னா கொட்டுறது. மழைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சொப்பல் மா, மழை பெய்யுது, பயங்கரமான மழை பெய்யுதுக்கு வந்து சொப்பு அப்படின்னுவாங்க. சபபுனல் மா சப்பா மகள. கரெக்ட், சபபுனல் மா சப்பா அடிச்சிங்க பாரு, கரெக்டான வார்த்தை, டக்குன்னு விட்டீங்க, ஆபீஸ் மாதிரி அடிக்கிறீங்க நீங்க ஆயத்தை. அப்ப வந்து சொப்பன்றது அசல்ல கொட்டுறதுக்கு அர்த்தம், சரிங்களா? அப்போ இங்க அல்லாஹ் வந்து சவுத்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறான். சவுத்னா எது, சாட்டை. அப்போ சாட்டையை கொட்டினான்ற சொன்னா நல்லா இருக்காது. அதனால அந்த சாட்டைக்கு தோதுவா சொப்பா, அதுக்கு மீனிங் வந்து என்ன சொல்ற, சாட்டையை சுழட்டினான், சாட்டையால அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஜுமா பண்றான். ஆனா அசல்ல சொப்பக்கு அர்த்தம் என்னதான், ஒட்டுவதுதான். ஆனா கருத்து அர்த்தம் சாட்டையை சுழட்டி அப்படி அவளை மண்ணோட மண்ணாக்குறது, அவட அமைக்கிறது. காரூனை செஞ்ச மாதிரி அதே கதைதான், அதே கதைதான். அதே மாதிரி ஜல்தாங்கிறது கூட அதுவும் சாட்டை அடிதான். 100 சாட்டை அடிவாங்களா, ஜல் ஜல். அது அது இதை விட கொஞ்சம் 100 சாட்டை அடிங்கிறது கூட லேசான வலியா தான் இருக்குமோ இதை கம்பேர் பண்றது. அது வந்து முதுல் அடிக்கிறது. ஆமா, இது வந்து பெரிய பெரிய அதாபு அப்படிங்கிறாங்க. இது பயங்கரமான வேதனை. இது வந்து அசாபு இல்லாத, அது மனிதர்கள் ஒரு மனிதர்கள் தண்டனை செஞ்சா கொடுக்கிறது அரசாங்கம் ரீதியா. இது வந்து அல்லாஹ்வுடைய வேதனை. இன்ன ரப்புக்க லபில் மிர்சாத். நிச்சயமாக ஒவ்வொரு செயலையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். கண்காணித்து மிர்சாத் நல்லதுல எதிர்பார்த்து அம்ப வச்சு கரெக்டா குறிப்பாத்து அடிக்கிறது தான் ரசதுன்றது. லபில் மிர்சாத், நரகம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தை ஒண்ணு வரும்ல. ஆமா, இன்ன ஜஹன்னம மிர்சாத். அவன் வந்து அல்லாஹ் வந்து ரெடியாக இருக்கான், அவனவா அவனை பனிஷ் பண்ண போறேன். அதுக்குள்ள அல்லாஹ் வந்து அவன் பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சு மீண்டுட்டானா ஓகே, இல்லைன்னா அவன் நரகம் தாங்கிறான் இல்லைங்களா.
فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه يقول ربي أكرمن. என்ன சொல்றான்? இங்க வந்து ஆகவே மனிதன் அவனுடைய இறைச்சன் அவனை சோதித்து பின்னர் அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருட்கொடையிலும் அளித்தால் என்னை என்னுடைய இறைச்சன் கண்ணியப்படுத்தி விடான்றான். ஏன் இப்படி சொல்றான்ல? இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா அமல் இன்சான் அடியார்களை வந்து அல்லாஹ் சோதிச்சா அல்லாஹ் வந்து நமக்கு சோதனை கொடுக்குறாங்க, டெஸ்ட் பண்றான். இதான் அவனை சோதித்தார். சோதிச்சுட்டு மறுபடியும் அவனை நல்ல நிலையை கொண்டு வந்துட்டாக்கா அவன் சந்தோஷப்பட்டுறான். இதுக்கு அடுத்த ஆயத்து வரும், அல்லாஹ் சோதிச்சுட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வரலனாக்கா அல்லாஹ் மேல கோவிச்சிடறான். என்ன நான் அல்லாஹ்காக வேண்டிய எவ்வளவு நல்லது பண்றான், அல்லாஹ் என்னை கைவிட்டான் அப்படின்ட்டு. இப்ப மனுஷன் நன்றி கெட்டவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றாங்க? இதான் டெஸ்ட் தான். நியமத்தை கொடுத்தோம், அது ஒரு நமக்கு வந்து ஒரு சோதனை. அது எப்படி நம்ம அந்த நியமத்தை யூஸ் பண்றோங்கிறது வந்து பாஸ் பண்றோங்கிறது இம்பார்ட்டன்ட். கண்ணியப்படுத்துறான். வீட்லயும் சந்தோஷம், வெளியிலயும் கண்ணியமா இருக்கிறான். ஃபிரௌன் மாதிரி பாத்தீங்கன்னா வீட்லயும் கண்ணியமா, வீட்லயும் வந்து நல்லா செல்வ செழிப்பா இருந்திருக்கான், வெளியிலயும் அவனை கண்ணியமா வச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் வந்து என்னை வந்து கண்ணியப்படுத்திட்டான். அந்த கண்ணியப்படுத்திதான் தான் சொல்றான். கிரமஹு நேமத்தை கொடுத்தான்னு சொல்லல, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறான். கொடுத்த நேமத்துக்கு வந்து இதா அமல் இன்சான் இதா முபத்தலஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் தான் சொல்றான். ரப்பி நேமத்தை கொடுத்து அக்ரமன் செஞ்சான்னு சொல்ல பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதுல ஒரு சுக்குர் செய்யலாமா? கண்ணியம் மட்டும் படுத்திட்டான், நான் பெரிய ஆளு. என்ன பண்றான்? இதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு வர வேண்டியதுதான். நான் வந்து என்னாலதான், என்னுடைய படிப்புனால, என்னுடைய முயற்சினால, என்னுடைய அமல்னால எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்றது. ஆமா ஆமா. இதா அம்மா இதா மபுத்தலாஹு ஃபஅகதர அலைஹி ரிஸ்கஹு வயகூல் ரப்பி அஹானன். இப்போ அதே மாதிரி அம்மா இதை மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி, இப்போ சுருக்கிட்டானோ ரிஸ்கஹு வயகூல் ரப்பி அஹானன், என்னை வந்து இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் கொஞ்சம் அவனுடைய ரிசல்ட்டை குறைச்சிட்டா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேல கெட்ட எண்ணம் வைக்க, அல்லாஹ் மேல நிராசை அடைஞ்சிடுறது. கூட நிறைய பேர் ஊரெல்லாம் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வந்து நாங்க எல்லாம் நல்லதுதான் பண்றோம், அல்லாஹ் கண்ணே இல்ல, எங்களுக்கு மட்டும் வந்து பொண்ணே அமைய மாட்டேங்குது எங்க பையனுக்கு, அல்லது பொண்ணு வீட்டுல உள்ளவங்க எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள அமைய மாட்டேங்குது. அசால்ட்டா அல்லாஹ்க்கு கண்ணு இல்ல, காது இல்ல, அல்லாஹ்க்கு நாம நல்லது எல்லாம் திருடன் எல்லாம் அல்லாஹ் நல்ல விதமா கவனிக்கிறான் அப்படின்னு மக்கள் லூஸ் டாக் பண்ணிடுறது. நல்லா காப்பாத்தணும். ஆமா. ரிஸ்க் அது மனுஷன் வந்து இன்சான் நல்லா சொல்றான்ல, இன்சானை மறந்துடுறான். இதை முதல்ல சொல்றான்ல இன்சான் சொல்றான் மபுத்தலாஹு ரப்புஹு அக்ரமஹு. இன்சானை மறக்கக்கூடியவன் தானே, மறந்துடுறான் கொடுத்த நியமத்துக்கெல்லாம். ஆமா. எங்கேருந்து வந்தான் எல்லாம் சொல்றான்ல, அவனை எப்படி படைச்சான், நீ ஒன்னும் இல்லை, ஒரு தண்ணியிலேருந்து ஒன்னா ரத்த கட்டி ஆக்கணும், எறும்ப கொடுத்தோம், அவ்வளோ செஞ்சோம் அப்படிங்கிறான்.
கல்லா பல் லா துக்ரிமூனல் யதீம். இப்ப வந்து மனுஷனுடைய அந்த உண்மையான தன்மை அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். கல்லா பல் லா துக்ரிமூனல் யதீம். அனாதையை கண்ணியப்படுத்துவதில்லை. அதாவதுப்பா விஷயம் அப்படி கிடையாதுப்பா. லா துக்ரிமூனல் யதீம், நீங்க அனாதைகளை கண்ணியப்படுத்துறது கிடையாது. உங்களை மட்டும் அல்லாஹ் கைவிட்டா, அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்திட்டா, அல்லாஹ் எங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறீங்களே. உங்களுக்கு முன்னாடி ஒரு அனாதை வந்தா நீங்க அவனை கண்டுக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி ஒரு பாதிக்கப்பட்ட வந்தா நீங்க அவனை குரல் கொடுக்குறீங்களா? அல்லாஹ் கேக்குறான், லா துக்ரிமூனல் யதீம். அல்லாஹ் ஒன்ன கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அவனை என்ன கண்டிப்பா இல்லதானே. லட்சத்துல இருக்கிறவங்களும் சரி, கோடியில உள்ளவங்களும் சரி, ஒரு சின்ன லாஸ் ஆயிட்டாங்க, என்னடா அது நமக்கு வந்து ஒரு 10 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு, 20 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு, அல்லாஹ் நம்மள சோதிக்கிறானே அப்படின்னு கவலைப்படுறாங்க. உனக்கு முன்னாடி ஒருத்தவன் 1000ல 50ல 100ல இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணும் கொடுக்காம நீ அவனை ஒண்ணும் கண்டுக்க மாட்டேன்ற. அப்போ உன்னுடைய தேவையை மட்டும் நீ பாக்குறியேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மனுஷனுடைய இந்த நிலையை உணர்த்தி அது அவங்கள கண்ணியப்படுத்துறது தான் சொல்றாங்க. முதல்ல காசு கொடு, பணம் கொடுக்குன்னு சொல்ல. எத்தீம்கள் வந்தா எத்தீம்கள் வந்து முதல்ல என்ன சொல்றாங்க, கண்ணியப்படுத்துங்கன்னு தான் சொல்றாங்கல்ல. அவங்கள வந்து கீழே பார்க்காதீங்க. என்ன ஸோ அப்புறம் ஏன் எல்லாம் வந்து உங்களை கண்ணியப்படுத்தணும்னு கேட்கறான் இதுல. நீ அவங்கள கண்ணியப்படுத்துறது இல்ல, அதனாலதான் அல்லாஹ் உங்களை என்ன பண்றது இல்ல, கண்ணியப்படுத்து. நீங்கள் ஏழைக்கு உணவளிக்காதவுடன் மற்றவருக்கு உணவளிக்கும்படி தூண்டுவதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க நினைச்சாங்க அவங்க ஏழைகளுக்கு பணம் கொடுப்பாங்க. ஆனா அவங்கள நீங்க என்ன பண்ண மாட்டேன்றீங்க, அதான் கொடுக்க வேணாம்ப்பா, வெயிப்பா சேருப்பா, அதெல்லாம் 1000 பேர் இருக்கிறாங்க அவனுக்கு சோறு கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு தடுக்குறீங்க. தூண்டுறது கூட கிடையாது, என்ன பண்றீங்க, கொடுக்குறவன தடுக்கிறீங்க. அதான் வந்து தரை தள்ளத்துல வர மாதிரி இல்லைங்களா, வயலுல் முஸல்லீன் அல்லதீனும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனும் ஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். அற்பமான பொருளை கொடுக்கறத கூட நீங்க என்ன பண்ணிடுவீங்க, தடுத்துறீங்க. So la tahaduna. உணவு கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல ஒரு சதக்கா வந்து சொல்றாங்க ஏழைக்கு. பத்தாக்குருன துராப அக்லான் லம்மா. பிறர் அனந்தர சொத்துக்களையும் சேர்ந்து உண்கிறீர்களாம். இன்னும் பிறருடைய அனந்தர சொத்துக்களை சேர்த்து உண்டு வருகிறீர்கள். உங்களுடைய சொத்தோட சேர்த்து அதையும் சேர்த்து அனுபவிக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்களே நல்லா இருக்கிறீங்க, உனக்கே சொத்து சுகங்களோட தான் எல்லாம் வச்சிருக்கான். ஆனா நீங்க அடுத்தவங்களுடைய சொத்தையும் என்ன பண்றீங்க, சமுதாயத்தை நிறைய நடக்கிறது தான். நிறைய யாருக்கு இந்த யாருக்கு பாத்தீங்க, பொதுவா பெண் பிள்ளைகள் இருக்க வீட்டுல பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து சேர்ற அந்த 3.5 ஒரு பங்கு கொடுக்கறதே கிடையாது நிறைய பேர், இல்லைங்களா? சுத்தா கிடையாது. இப்ப அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நம்ம எதுக்கு அதேதான் எல்லாத்துடைய மென்டாலிட்டியும் என்னன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, எல்லாம் மருகும் ஆயிட்டாங்க. எங்க அம்மாவுடைய கூட பிறந்தவங்க பெரிய வீடு, அதாவது பெரிய வீடுன்றது பெரிய இடம் அது, சரிங்களா? இவங்க எல்லாத்துக்கும் அந்த காலத்துல என்ன, எங்க மகள் என்ன எத்தின் போன் போட்டாங்க, சும்மா 2 பவுன் 3 பவுன். அந்த காலத்துல இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொத்தை பிரிக்கும் போது மாமாங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, 3 அக்கா தங்கச்சிங்களுக்கு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் 10,000. இன்னைக்கு அந்த இடம் எவ்வளோ, இன்னைக்கு அந்த இடம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க, இன்னைக்கு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சத்துக்கு போகும். அவ்வளோ பெரிய இடம்.
கிட்டத்தட்ட ஒரு 5 கிரவுண்டு 6 கிரவுண்டு வரும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் எங்க பெரியம்மா என்ன பண்ணிட்டாங்க, பெரியம்மா 2 பேரும் மூத்தாயிட்டாங்க, மருகமாயிட்டாங்க. பெரியம்மா என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, பெரியம்மாவுடைய வீட்டுக்கார் எங்க பெரியப்பாக்குறாரு, அந்த காசை வேணாம் நீ வாங்கினா உன்னை வீட்டுல சேர்க்க மாட்டேன்ட்டாரு. அதனால அவங்க அந்த 10,000 ரூபாய் வாங்காமலே மூத்தா போயிட்டாங்க அவங்களாம். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அண்ணனுங்க தப்பா எடுத்துப்பாங்களே பாவம், அண்ணன் தப்பா எடுத்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த 10,000 வாங்கிட்டாங்க. பாருங்க சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய இடத்த அவங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னா, அது தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டோமே, இன்னொன்னு இருக்கு, தங்கச்சிய கட்டி கொடுக்கறது உன் கடமைப்பா. என்ன சொல்றீங்க, உன் பொண்ணை நீ எப்படி கட்டி கொடுத்து கடமையோ அந்த மாதிரி உன் தங்கச்சியை கட்டி கொடுத்து உனக்கு கடமை. இதுதான் பெரிய ஒரு பாவமா சொல்றான். வாரிசு சொத்துக்களை முழுமையாக நீங்கள் வாரிசு, அனாதைகளோட வாரிசு, இந்த மாதிரி கவனமா இருக்கணும். அது பாக்குறதுக்கு நமக்கு செல்வம் மாதிரி தெரியும், அது பெரிய அதாபுங்கிறது பின்னாடிதான் தெரியும். அதனால அவங்களுக்கு பயன் கிடையாது. அது பல பல விளைவுல கொண்டு வரும். உலகத்திலயும் அவங்களுக்கு நஷ்டத்தை தான் கொண்டு வரும், மறு உலகத்திலயும். அனாதைகளுடைய சொத்து, ஏழைகளுடைய சொத்து, நம்ம சொந்தக்காரனுடைய சொத்தெல்லாம் அசால்ட்டா அபகரிச்சிடும். இதுக்கு மன்னிப்பும் கிடையாதுங்கிறான். அது நீங்களே பாத்துக்கன்றான் நல்லா கடைசியில. அதேதான், நீ அவங்க நன்மையை நீ வாங்கிக்க, உன் தீமையை அவங்கள்ட்ட கொடுத்துற அப்படிமான. வீடு கட்டும்போது பாத்தீங்கன்னாக்கா பக்கத்துல தங்கச்சி நிலம் இருக்கும், தங்கச்சி நிலத்துல ஒரு 10 சென்ட் இழுத்து கட்டிடுவாரு. நம்ம தங்கச்சி தானே பாத்துக்கலாம், அவளுக்குதான் நம்ம எவ்வளவு செஞ்சுக்கிறோமே. என்ன சொல்றது, நீங்க பாருங்க கிராமத்துல எல்லாம் பாருங்க, எல்லாம் 5 சென்ட் 10 சென்ட் இழுத்து கட்டி விட்டுரு. இல்ல அதான் நம்ம மக்களுக்கு தெரியும். அது நிறைய நிறைய கேள்வி போறோம். இந்த மாதிரி நம்ம சாதாரண மக்கள் தான் அப்படி இருக்காங்கன்னா, இமாம்கள் வீட்லயே அப்படி நடக்குதான். ஒரு இமாம், ஊரு பேர் நான் சொல்லல, அவருக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, என்னோட மனைவிக்கு அவ்வளவு சொத்து வர வேண்டி இருந்துச்சு, அவங்க அப்பா எல்லாத்தையும் பையனுக்கே எழுதி வச்சிருக்காரு. அந்த பையனும் மௌலானா ரெண்டு எல்லாமே இமாம் பணியில தான் இருக்கிறான், இமாம் பணியில தான் இருக்கிறான். அவரும் ஒண்ணுமே சொல்லி இது பெரிய தப்புன்னு நிறைய வீட்டுல என்ன பண்றாங்க, பெத்தவங்க ஏதாவது ஒரு பிள்ளைய மட்டும், ஆமா, ஒரு பிள்ளைக்கு பாப்பாவுடைய சொத்து சரிசமமா பிரிக்க வைக்கப்படணும். அவங்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு கண்டிப்பா பிரிச்சு கொடுக்கணும். ஆனா அப்படி இல்ல, இன்னைக்கு வாப்பாக என்ன பண்றாரு, ஒரே ஒரு பையனுக்கே மொத்தத்தையும் எழுதி கொடுத்துருது. அது எப்படி அது? அதுவும் 2 பேருமே இமாம்கள், 2 பேருமே ஒரு பள்ளியில, பெரிய பள்ளியில ஒரே ஊர்ல இமாம்களா இருக்கிறாங்க. இவரு ஒரு இடத்துல பெரிய பள்ளியில, அதுக்கு பக்கத்துல ஊர்ல அவரு இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு உங்கள்கிட்ட அப்படிதான் சொல்றேன்னு என்ன சொல்றாரு. நான் என்னோட மச்சன பிள்ளை தான் அவரு, என்ன பண்ண முடியும் நானு அப்படிங்கிறாரு. கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு தான் மறு உலகத்துல அவங்க பதில் சொல்லணும். பதில் யார்கிட்ட? அல்லாஹ் என்ன பாவம் பண்ணி கிடையாது சொல்றேன்னா இல்லையான, குரான்லயே வருது வசனங்களே, இந்த உலகத்துல எவர்கள் எல்லாம் பொருட்களை, நிலங்களை ஏமாத்துவான், நாளை மறுமையில கழுத்துல கட்டி விடுவான் அந்த நிலத்தை. என்ன ஆகும்? ரெண்டாவது அவங்க நீங்களே டீல் பண்ணிக்கன்னு சொல்லுவோம் நம்ம. எல்லாம் நீ கொடுத்தா நீனே வாங்கிக்கன்றோம் நம்ம மறு உலகத்துல. அப்படியா? அவங்க எல்லாம் நம்ம நன்மையெல்லாம் எல்லாத்தையும் கேட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அவங்க பாவத்தெல்லாம் தூக்கி நம்மள்ட்ட கொடுத்துட்டா என்ன ஆகுறது? எல்லாம் காப்பாற்றணும், ரொம்ப கவனமா இருக்கணும். துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம். இதற்கு வச்சுக்கலாமானே லோகத்துல. ஓகே, இங்க நீங்க வெளில போனீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேங்க. போயிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி. இல்ல இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த பணத்தை அடுத்தவங்களுடைய பணத்தை, குறிப்பா வாரிசுதாருடைய பணத்தை, அத ரொம்ப இப்ப பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுறான், பெரிய அளவுல பாதிக்கப்படுறான். பாவம். இப்போ பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, ஒரு நல்ல குடும்பமா இருந்தா பரவாயில்ல, அவ ஓரளவுக்கு இதுவாய்ப்பா. அவன் மாப்பிள்ளை ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இருக்கும் போது, இப்ப அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்க வீட்டுல இருந்து எந்த காசும் வரலக்கா, அவங்க நிலைமை என்ன ஆகும்? என்ன சொல்றீங்க? சில பொம்பளை பிள்ளைங்களுடைய புருஷங்க குடிகாரனா இருப்பான், இல்ல ரொம்ப கூலி வேலை செய்யறதா இருப்பாரு. அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்.
தர்றது. ஆனா அவங்க அண்ணன் எல்லாம் பார்த்தாங்கன்னா பயங்கர வெல்த்தியா இருப்பாங்க. ஒண்ணுக்கு பெரிய பெரிய வீடுங்க, பெரிய பெரிய பங்களாங்க அப்படி இருப்பாங்க. தங்கச்சி பார்த்தாங்க ஒண்ணுமே இல்லாம வாடகை வீட்டுல உட்காந்துட்டு கிடப்பாங்க. அல்லாதான் அருள் செய்யணும்னு செய்யணும். மார்க்கத்தின் பிரகாரம் நடந்தாவே போதும், சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் எல்லாமே. சொன்னீங்க நல்லதுண்ணே. இன்ஷா அல்லாஹ் வாட்சிங்க. வாரத்துல ஒரு நாள் 2 நாள் கூட பார்க்கலாம். மேபி ஃபஹீம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கூட பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ரெகுலரா அந்த மாதிரி நேரங்கள கூட நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேனாக்கா நம்ம பாத்துறோம். கண்டினியூட்டி இல்லாம இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. பெரிய கேப் இருந்துச்சு. போன வாரமும் நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன். அந்த நேரத்துல டெஸ்ட் பண்ண முடியல. சரி குர்ஆன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் குர்ஆன் தான் ஓதிட்டு இருக்காரு. குர்ஆன் தான் மாஷா அல்லாஹ். அவர் வந்து வல்ல ஆதி சூரா இருக்கும். எழுதிதான் போடுறேன், எழுதி போறத படிக்கிறாரு. நல்லது இன்ஷா அல்லாஹ். வாட்சிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தா ஒளு செஞ்சிருந்தா